மாசம் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின் அடிப்படையிலே, வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே நம்ம பல காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் வெட்கப்படுகிறோம், வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் சொல்லி பல காரியங்களை தியானித்தோம். போன வாரம் நம்ம தியானித்தோம் இல்லையா? நமக்கு அபிஷேகம் ரொம்ப அவசியம். இந்த அபிஷேகம் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த அபிஷேகம் உங்களை உருவாக்கிவிடும். ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் கடைசி நாட்களில் தேவன் மாமிசமான யாவர் மேலும் தம் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, அந்த அபிஷேகத்தினாலே வருகிற இல்லையா ஞானம், அறிவு, விவேகம், கர்த்தரை பயப்படுற பயம், இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போது நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக இந்த தெய்வம் அனுமதிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தையை நாம் தியானித்து முடிக்கலாம். அதே யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். கவனிக்கணும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இந்த ரட்சிப்பு என்பது ரொம்ப அவசியம். இந்த ரட்சிப்பு என்பது ரொம்ப அவசியம். அநேகர் நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஆராதிக்கிறோம், கொடுக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம். ஆனா ரட்சிப்பு இதில் உள்ள வராது. ஆமா சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் கோயில் போறேனுங்க, நான் தான் ஜெபம் பண்றேனுங்க, நான் தான் உபவாசம் பண்றேனுங்க, நான் தான் ஆராதனை போறேனுங்க. ரைட், நல்லது. இது ரட்சிப்பு அல்ல. இங்க சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினா நீங்கள் தேவன் நம் கொடுத்த அந்த ரட்சிப்பில நீங்க சரியாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சில பேருக்கு ரட்சிப்பு என்ற வார்த்தை ஆங்கில சால்வேஷன் போட்டிருக்கு. இந்த ரட்சிப்பு அதுல அவங்க பூர்ணமா இல்லாதனால தான் இன்னைக்கு அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தும் பல ஆண்டு இந்த இயேசுவை பின்பற்றியும் அவங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பூரணமாய் வருவதே இல்லை. ஆமா சொல்லுங்க. ரொம்ப அழகா சொல்லுகிறார். அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிப்புக்கும் இந்த வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. ரட்சிப்பு இல்லாம எந்த ஒரு ஆசீர்வாதமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருவது கிடையாது. அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த ரட்சிப்பில் பூர்ணப்படுவதற்கான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா ரட்சிப்பு பூர்ணப்பட்டு கொண்டே இருக்கும். முடிவு பரிந்தும் நிலை நிற்கிறதுனாதான் அவன் ரட்சிக்கப்படுவான். புரியுதா? இன்னைக்கு நாளையோட முடிஞ்ச பிறகு இது முடிவு பரிந்தும் இந்த ரட்சிப்பு நீங்க நிலைச்சு நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கும். முதல் காரியம் மத்தேயு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் அப்போஸ்தலர்கள் 17:30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போஸ்தலர்கள் 17:30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் தேவன் கட்டளையிடுகிறார். கவனிங்க. இயேசு கிறிஸ்து அறியாமை உள்ள காலங்களை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஆனா இப்பொழுதோ இல்லையா, நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தீவிரமாய் செயல்படுகிறார். ஆமா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே கேரண்டி இல்லாத ஒரு ஆள் யாருன்னா மனுஷன் தான். என்ன இல்லை? கேரண்டி கிடையாது. கேரண்டி இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் கேரண்டி இருக்கு இல்லையா? இந்த வாட்சிக்கு 10 வருஷம் கேரண்டி இருக்கு. இந்த வாட்சிக்கு 10 வருஷம் கேரண்டி இருக்கு. எப்போ ரிப்பேர் ஆனாலும் அவன் ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துருவான். ஆனா ஒன்று சொல்ல முடியுமா? பாஸ்டர் எனக்கு 10 வருஷம் கேரண்டி பாஸ்டர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா?
ஏன்? கேரண்டி இல்லாத ஒரே ஆளு நீ நானும் தான். இந்த கேரண்டி இல்லாத நமக்கு எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு திமிரு, எவ்வளோ பேச்சு இல்லையா, எவ்வளோ ஆட்டம் இல்லையா. காஞ்சு போன செத்து போன மீனுக்காவது மரியாதை இருக்கு, கருவாடா மாறும். உனக்கு எனக்கு மரியாதை இருக்கா? என்ன சொல்லுவான்? சார் பாடி எப்போ எடுப்பீங்க? செத்த பிறகு இதுக்கு பேர் என்ன? பாடி. இப்போ இதுக்கு பேர் என்ன? பாஸ்டர். செத்த பிறகு இவருக்கு பேர் என்ன? பாடி. எப்போ எடுப்பீங்க பாஸ்டர்? ஏன்? இதான் உன் லைஃப், இதான் உன் லைஃப். புரியுதா? புரியுதா? இயேசு சொல்றாரு, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்துட்டாரு. ஆனா இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்பதான் ரட்சிப்பு. மனம் திரும்பதான் ரட்சிப்பு. புரியுதுங்களா? மனம் திரும்பணும். என்ன சொல்றாங்க? சில பேர் சொல்லுவாங்க, நான் மனம் திரும்பிட்டேன் பாஸ்டர், ஆனா கனி இருக்கா? பைபிள் சொல்லுது, மனம் திரும்பினாவே சொல்லுது, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி இருக்கணும். அதான் ரட்சிப்பு. நம்மளாம் மனம் திரும்பிட்டோம். எத்தனை பேர் பொய் சொல்லாம இருக்கீங்க? எத்தனை பேர் பொய் சொல்லாம இருக்கீங்க? எத்தனை பேர் திருடாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் தவறு செய்யாம இருக்கீங்க? எத்தனை பேர் இல்லையா, ஆமா, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாது இருக்கீங்க? எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்கார பேசுறீங்க? எத்தனை பேர் எதிர் வீட்டுக்கார பேசுறீங்க? எத்தனை பேர் சத்துருவை சிநேகிக்கிறீங்க? எத்தனை பேர் இல்லையா கசப்பு இல்லாம இருக்கிறீங்க? ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர், கோயிலுக்கு போறேன் பாஸ்டர், ஞானஸ்தானம் கூட எடுத்துட்டேன் பாஸ்டர், எல்லாம் இது கனியங்க. இப்ப மனம் திரும்புங்கள், அது ரட்சிப்பு. புரியுதா? மனம் திரும்புங்கள். மதம் மாறுங்க இயேசு சொல்லவே இல்லை. ஏன்னா இயேசு மதம் மாறுன்னு சொன்னாரா? மதம் மாறுங்கள் சொன்னாரா இயேசு? இயேசு ஜென்டில்மேன். மனம் தான் திரும்ப சொன்னார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி போகுது, இப்போ எங்கிட்ட வந்தா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பினுடைய கனிகளை உங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்க. ஆமா சொல்லுங்க, அதாங்க ரட்சிப்பு. சரி, உங்க வீட்டில் உங்க தெருவில் உங்களுக்கு கொடுத்து சாட்சி சொல்லுவாங்களா? உங்க தெருவில் எங்க போஸ்ட்மேனே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு நீங்க அந்த தெருவில் ரொம்ப ஃபேமஸா இருக்கீங்க. உங்களுக்கு போட்ட லெட்ரு திரும்பி வீட்டுக்கு வந்துடுது. சொன்னேன், சார் அந்த அம்மா அங்கே தான் சார் 10 வருஷமா இருக்கிறாங்க, கேட்டால் யாருமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க சார். உங்களுக்கு போஸ்ட்மேனுக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பற்றி தெரியுமா? தெரியுமா? சில வீட்டில் அந்த அம்மா இருக்குதே தெரியாது. ஏன்னா பிரபலம் கிடையாது. ஒரு தெருவை நீ இருக்கிறீன்னா நீ என்ன பண்ண, தெருவில் நீ ஃபேமஸ் ஆயிடணும். ஆமா ஆமா ஆமா. அந்த எப்போதும் ஜோம் பண்ணி இருப்பான் நம்ம தானே, அந்த கையில் பைபிள் வச்சு முடியும் சுற்றி கிடப்பாங்களா அவங்க தானே, இந்த கோயிலுக்கு எப்போதும் தூக்கி ஓடி கிடப்பாங்க அவங்க தானே, அந்த ஒரு வெள்ளைப்பட கிடைப்பாங்க நம்ம தானே. இப்படி ஒன்று சொல்கிறாங்களா? சொன்னா நீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நீங்க கனி கொடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா நீங்க ரட்சிப்பு மனம் திரும்புதல் ஒன்றுமே இல்லாமல் இருப்பதாக தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அந்த மனம் திரும்புதல். வாசிக்கிறோம் ஒரு வசனத்தை, மத்தேயு 3:8. அதான் கனி. வாசிங்க மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று, ஆபிரகாம் எங்க தகப்பன், ஈசாக்கு எங்க தகப்பன், யாக்கோபு தகப்பன் சொல்லிட்டு உங்களுக்குள்ளே சொல்லி கனி இல்லாம போயிடாத. சில பேர் கேட்டா, எங்க தாத்தா யார் தெரியுமா பாஸ்டர்? அவர் தான் சர்ச்சில் மூப்பினாரு. அப்புறம் எங்க அப்பா யார் தெரியுமா பாஸ்டர்? அவர் தான் உபதேசியாரு. எங்க அம்மா யார் தெரியுமா பாஸ்டர்? பெண்கள் ஊழியத்தினுடைய தலைவி. சரி, கனி இருக்கா உனக்கு? கனி கொடுக்கிறாங்களா? கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கா? உங்களை ஆபிரகாம் பிள்ளை என்று சொல்லாத, கனி கொடு. வேலை செய்யறதுல உங்களுக்கு நல்லவங்க சொல்றாங்களா? உங்க வீட்டில் உங்களுக்கு நல்லவன்னு சொல்றாங்களா? இல்லையா? என் மருமக ரொம்ப நல்லவ பாஸ்டர், என் மாமியார் ரொம்ப நல்லவன்னு நல்ல பேர் எடுக்கிறியா? அப்போ கனி இல்லாம நம்ம எப்படிமா ஆஸ்வதிப்பட முடியும்? எத்தனை குடும்பத்தில் மாமியார் மருமகள் ரூத் நகோமி மாதிரி இருக்கீங்க?
இங்க மாமியார் இருக்கீங்களா? மாமியார் கை தூக்குங்க. மாமியார்லாம் கை தூக்குங்க. மாமியார்னா கை தூக்குங்க. மாமியார்லாம் கை தூக்குங்களேன். மாமியார்லாம் கை தூக்கு. நீங்க நகோமி மாதிரி இருக்கீங்களா? ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு பார்க்குறியா? 2 கண்ணையும் நோண்டி ஒரு ஆண்டவர். நீங்க நகோமி மாதிரி இருக்கணும். மருமக சொல்லு பாஸ்டர், அவளை ரூத் மாதிரி இரு சொல்லுங்க. நான் நகோமி மாதிரி இருக்கணும். ஏமா நீ நகோமி மாதிரி இரு, அவன் ரூத் மாதிரி இருப்பான். நகோமிய மருமகள் எப்படி கூப்பிட்டா? மகளே, மகளே, நான் உனக்கு சௌக்கியம் செய்யாம இருப்பேனாங்க இல்லையா? ஏன்? கனி வாழ்க்கை மாறி இருக்கு. ரட்சிப்பு பூர்ணப்படுகிறது. ஆமா சொல்லுங்க. இதாங்க ரட்சிப்பு. நீ இப்படி இருந்துட்டுனா இந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில எத்தனை மாசம் வாக்குத்தம் கொடுத்தாலும் நிறைவேறி கொண்டே இருக்கும். உன் ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னை தேவன் தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிற உறங்கவே மாட்டார். புரியுதா? ஏதோ எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாருன்ற மாதிரி ஏதோ கோயிலுக்கு வர்றது, உட்காருது, அப்படியே தூங்குறது, அப்படியே வீட்டுக்கு போயிருது. நோ நோ நோ. அந்த ரட்சிப்புல நீங்க பூரணப்படணும். அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது முதல் காரியமே அந்த மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதலும் இந்த ரட்சிப்புக்கு பேர் மனம் திரும்புதல். ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்புதான் ரட்சிப்புக்கு வருவாங்க. அவங்க தான் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். இதுதான் எபேசியர் சொல்றாரு. நம்ம வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் முந்தின மனுஷனுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற மனுஷனை களைந்து போட்டுட்டு முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற மனுஷனை தள்ளிடு. அவன் தான் பழைய மனுஷன். நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே எங்க? உள்ளத்தில் இருக்கணும் ரட்சிப்பு. புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதாங்க கனி. அதான் கனி. புரியுதா? சில பேருக்கு ஜெபக்கனின்னு பேர் இருக்கும், ஜெபராணின்னு பேர் இருக்கும் இல்லையா? சாரால் பேர் இருக்கும். பேருக்கும் அந்த உனக்கு சம்பந்தம் இருக்குமா? எனக்கு தெரியும். ஒரு அம்மா பேரு ஜெபராணி. சுத்தமா ஜோம ஊர் சுத்தி வரும். ஜெபராணி எங்க இருக்கணும்? மரியான் பேர் வச்சுக்கின்னு. மரியான் என்ன? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தா. மரியான் பேர் வச்சுன்னு புள்ள ஊர் சுத்தி வரும் பாருங்க. அந்த பேருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. சாட்சியா இருக்கணும். என் பொண்ணாடி அடி சொல்லுவேன், ஐயோ உனக்கு யாரையா குணசேகரன் பேர் வச்சா? குணமும் இல்லை, அந்த சேகரமும் இல்லை. நான் மாத்திக்கிறேன் இல்லையா? குணசீலின்னு பேர் இருக்கும். குணம் இருக்காது, சீலியும் இருக்காது. ஸோ நம்ம பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறணும். இன்னும் உலகமே நம்பி உட்கார்ந்துருக்கிறீல்ல. இஸ்ரோ ஜனங்க 40 வருஷம் 30 லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் வானத்தின் மண்ணாவை சாப்பிட்டாங்களே, ஒன்னும் போஷிக்க மாட்டாரா ஆண்டவரே? ஆமா. ஏன் ரெட்ட வாழ்க்கை வாழ்ற? ஏன் 2 கட்ட வாழ்க்கை வாழ்ற? இல்லையா? இங்க வந்தா தோத்துறோம், அங்க வேணா ஆத்திரம். எங்க இருந்தாலும் சரி, எல்லாம் இயேசுவே எனக்கு இல்லை. ஆமா. எங்க போனாலும் நீ ஒரு கிறிஸ்தவ என்பதை விலக பண்ணணும். நம்ம கிறிஸ்டின்ங்க அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படி சொல்லணும். அது கிறிஸ்டின்னு ஆனா எல்லாம் செய்யும். அது சொல்லணும். சார் நான் சர்ச்சைக்கு போறேன், எல்லாம் செய்யக்கூடாது சார், வேற எல்லாம் செய்ய சொல்லி விட்டு போனோம் இல்லையா? ஞானமா இருங்க, சாட்சியா இருங்க, கிறிஸ்தவங்களா இருங்க. மனம் திரும்ப அனுபவம் இருக்கட்டும், ரட்சிப்பின் அனுபவம் இருக்கட்டும். அதுதாங்க ஆசீர்வாதம். சொல்லணும், அதிகாரி சொல்லணும். அந்த அம்மா கிறிஸ்டின் அவங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இல்லையா? ஓகே, ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு அதிகாரி பார்த்தேன். சிஸ்டர் நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். தேங்க்யூ சார். சொல்லு, நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லு. அதிகாரி பார்த்து, ஆமா. ஏன் இதெல்லாம் சொல்றது தெரியுமா? கனி இருக்கணும், அதான் ரட்சிப்பு. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 18:3.
18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால். எப்படி ஆகணுமா? மனம் திரும்ப பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பிள்ளையை போல மாறிடணும். பிள்ளைன்னா என்ன? குழந்தை. உங்க வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும்? உங்க வீட்டு எத்தனை பேர் பிள்ளைங்க இருக்கிறாங்க? அடிச்சா 3 நாள் பேசாம இருக்கா? அடிச்சா 3 நாள் பேசாம இருக்கா? அடுத்த நிமிஷமே அம்மா பசிக்குதுமா, அந்த அடிக்க வேண்டிய இதுவே இல்லாம, அதான் பிள்ளை. அப்போ மனம் திரும்பினா உங்க சுபாவம் எப்படி மாறிடணும்? பிள்ளைகளைப் போல. சில பேர் திட்டினா ஒரு வாரம் பேச பாருங்க, திட்டினா ஒரு வாரம் சோத்துனாது போ யார் வயிறு. ஆனா திட்டமா எல்லாம் தூக்கிட்டு போய் என்ன பண்ணோம்? இந்த ஏமாத்திர வேலை இருக்கக்கூடாது. ரைட்? கோபமோ ஒரு நிமிஷம், கிருபையோ. அப்போ உங்க கோபம் எவ்வளவு தான் இருக்கணும்? உங்க கோபம் எவ்வளவு தான் இருக்கணும்? அதாங்க ரட்சிப்பின் அனுபவம். ரைட்? தோத்துறோம். ஆனா ஒரு வாரம், ஒரு மாசம், 2 வாரம், 2 மாசம், 3 மாசம், என்னடி கோயிலுக்கு போற? கோயிலுக்கு போனா என்ன? கோயில் போன நீ அடிச்சது மறந்துடுமா? ஏமா ஒரு நிமிஷம் உன் கோபம் இருக்கணுமா? ஒரு நிமிஷம் உன் கோபம் இருக்கக்கூடாது. மறந்துரு. கர்த்தாவை நீ பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, உன் கடமை நீ செய்யணும்ல. மனைவி செய்ய வேண்டிய கடமை இருக்கு. பைபிள் போட்டிருக்கா? வாசிமா 1:7 மனைவி தான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அச்சாலும் புடிச்சாலும் என்ன பண்ணும்? நீ செய்ய வேண்டிய கடமையை கட்டாயம் செய்யணும். இல்லைன்னா நீ பரலோகத்தில் வரமாட்ட. மனைவி செய்ய வேண்டிய கடமை இருக்கு. நான் கோபமா இருக்கிறேன், நீ எனக்கு செய்யல, நீ எனக்கு போயிட்ட, என் அடிச்சுட்ட கொண்டுட்ட, அதனால நான் கடமை செய்ய மாட்டேன் சொன்னா உனக்கு பரலோகம் இல்லை. வாசிமா. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். கடமை. மனைவி செய்ய வேண்டிய கடமை என்ன? மனைவி செய்ய வேண்டிய கடமை என்ன? சரி, புருஷன் செய்ய வேண்டிய கடமை என்ன? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், காசை கொண்டாந்து பொண்டாட்டி கொடுக்கணும், இல்லை நீயே வாங்கி போட்டு தோத்துரும். ஏன்னா சிலது ஓட்ட கையா இருக்கும். கொடுத்த அடுத்த நிமிஷம் எங்கம்மா ஆகுது? அதனால பாஸ்டர் என்கிட்ட 10 பைசா கொடுக்க மாட்டார் பாஸ்டர், அவரே வாங்கி போட்டுருவார். தோத்துறோம். உனக்கு வேலை நடக்கா? ஆம்பளை செய்ய வேண்டிய வேலை என்ன? தோட்டத்தை பண்படுத்தவும், காக்கவும், சம்பாதிக்கணும், வேறு விட்டு சம்பாதிச்சு கொண்டாந்து கையில் கொடுக்கணும். ஓகே. லேடிஸ் வேலை என்ன? குடும்பத்தை கவனிக்கணும். ஆளினால் நம்ம ஜாய்ஸ் என்ன பண்ணும்? அவங்க வீட்டுக்காரு இதில் ஒர்க் பண்ணுற. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? எங்கள் ஜாய்ஸ் வீட்டுக்காரு எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? திருப்பூரில் ஒரு இந்த கம்பெனி வேலை செய்கிறாரு. அங்கேருந்து வீட்டு வந்தோடனே இடுப்பு கை காலாம் வலிக்கும் இல்லையா? சுத்தண்ணி மேலே ஊற்றி இல்லையா, ஒத்தரம் கொடுத்து சோறை போட்டு ஒத்தரம் கொடுத்து இல்லையா, காலை அமைக்கி விட்டு படுக்குமா? கை தட்டுங்களேன். கனி செய்யறியா? ஏம்மா கால் வலிக்கு. எனக்கு தான் கால் வலிக்குது. உன் கால் வலி இருக்கட்டும், புருஷன் கால் வலிக்கல, அவங்க ஒண்ணு இல்ல. ஒரு ரட்சிப்பு அனுபவம் வெளிப்படுதா? சவால் விடாத, ஈக்குவல் பார்க்காத. ஈகோ பார்த்தினா குட்டி சவரா போயிடும் குடும்பம். ஆமேன். உனக்கு 1000 கஷ்டம் தான் கூட இல்லையா, உனக்கு தேவன் கொடுத்த தலையாகிய புருஷனை கண்மணி போல காத்தனா காலமெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால்தான் மனைவி செய்ய வேண்டிய கடமை இருக்கு, புருஷன் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் 2 பேரும் கட்டாயம் செய்யணும். புரியுதா? அப்போ பாருங்க, உனக்கு இந்த ரட்சிப்பில் நீ பூர்ணப்பட்டு இருக்கின்றதை வெளிப்படுத்தும். அப்போ நீங்கள் பிள்ளைகளை போல மாறணும். கோபம் எவ்வளவு நேரம் இருக்கணும்? 1 நிமிஷம். அது மேல போயிட்டாவே பேய் வந்துருன்னு அர்த்தம். புரிஞ்சிட்டீங்களா? கோபமோ ஒரே 1 நிமிஷம் தான். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன் கோபம் நான் தனிஞ்சிடணும். ஒண்ணுமே நடக்காத மாதிரி இல்லையா நடந்துக்கணும். அதாங்க ரட்சிப்பு, அதான் மனம் திரும்புதல், பூரணாதான். அதே மாதிரி புருஷனும் சொல்றேன், சூரியன் அஸ்தமித்த பிறகு உனக்கு காலையில் நடந்த எந்த சமமும் உனக்கு என்ன வரக்கூடாது. நடி சாப்பிட்டியா, ரெஸ்ட் எடுத்தியா, கொண்டு காலாவோ இல்லையா, அவ்வளோ உபத்திரம் பண்ணியிருப்பான்.
ஆனா சூரியன் அஸ்தமிக்கு முன்னாடி உன் கோபம்லாம் தணிஞ்சு இல்லையா ஒண்ணுமே மாதிரி நீ நடந்து கொண்டா உன் ரட்சிப்புல பூரணம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா உன்னுடைய மனம் திரும்புறதுல ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆமா சொல்லுங்க, நடப்பீங்களா? உங்களுக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். அதான் பிள்ளைகளை போல மாறுவது. ஆமென். பிராக்டிஸ் பண்ணுங்க, முடியும். அப்பாட்ட கிருபை கேளுங்க, முடியும். மூன்றாவது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:20. உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மூணாவது என்ன தெரியுமா? குணப்படு பாவி. குணப்படு. குணப்படுனா என்ன? குணப்படுனா என்ன? பூரணப்படு. குணமாயிடுச்சப்பா, குணப்படு அப்படி என்ன? ஹெல்த்தியா மாறு. குணப்படுனா என்ன? பூரணப்படு. மனம் திரும்பி குணப்படுங்கள். குணப்படு. சில பேர் குணப்படாம இருக்கும் பாருங்க, இல்லையா? எத்தனை வருஷம் ஆனாலும் இல்லையா இன்னும் குணப்படாமலே தொட்டாசினிக்கு மாதிரி இல்லையா, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்லையா, ஒத்தே போகாது. கவனிங்க, குணப்படணும். நம்ம ஏன் ஆலயத்தை வரும்? ஒவ்வொரு வாரம் தெய்வம் உங்களோட பேசுகிறார். நீங்க குணப்பட வேண்டும் என்பதற்காக. நீங்க குணம்னா என்ன? பூரணப்படணும் இல்லையா? நீங்க பூரணப்பட வேண்டும் என்ற கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? அதை கேட்டு நீங்க குணப்படலைன்னா உங்களுக்கு என்ன? ரட்சிப்பு பூரணப்படாது. ரட்சிப்பு பூரணப்படாத போது ஒரு ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு வராது. ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் இல்லையா? நாளுக்கு நாள் உங்க வாழ்க்கை பூரணப்படணும். ஆமென் சொல்லுங்க. இன்னும் நீ குழந்தையா இல்லையா, நீ குணப்படாம இல்லையா சொல்றாங்களே, அது இன்னும் சரியான இல்ல, குணப்படலப்பா. அது இன்னும் சரியான இல்ல, செட் ஆகலப்பா. அது இன்னும் சரியா அது என்ன பண்ணல, பூரணப்படலப்பா. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ குணப்படலன்னு அர்த்தம். சில ஆடும் பாருங்க, ஒரு ஃபேமிலி பண்ணுவோன்னா அந்த ஃபேமிலியுடைய அந்த சூழ்நிலை அறிந்து அது ஏற்றமா தன்னை மாற்றிக்கொள்ளும். குணப்படுவது. ஆமா சொல்லுங்க. சில வீட்டில் இன்னைக்கு சண்டை, குழந்தை கட்டி ஒரு அம்மா சொல்றது, நேற்று கல்யாணம் ஆகி 25 வருஷம். எப்படிங்க 25 வருஷம் நீங்கள் சண்டையே போடலையம்மா? இல்லை போடல. எப்படி வாங்கின்னு கேட்க சொல்றது, அன்னைக்கு ஒரு நாள் சண்டை போட்டேன், வெளியே ஓட்டாரு, இன்னும் இது வரைக்கும் வரல அவரு. அப்போ எப்படி சண்டை போட்டு தான் அந்த ஓட்டிருப்பான். பொம்பல் தான் ஓடுவான்னு ஓட்டுவான், ஆமணி ஓடி போறான். போ ஆனா 25 வருஷம் நாங்க சண்டையை போட்டுக்கல. இருந்தாலும் சண்டை போறதுக்கு அன்னைக்கு ஓடினாலும் இன்னும் வீட்டுக்கு வரலையே. உங்க ரட்சிப்பு சரியில்லை, இன்னும் நீ குணப்படலை, பூரணப்படலை. உங்க ரட்சிப்பு இன்னும் பூரணப்படலை. சத்தியத்தை நம்ம வாசிக்க கேட்க நம்ம வாழ்க்கை பாருங்க அப்படியே மறுரூபமாய்க்கொண்டே இருக்கணும். அதான் சொல்றாரு ரோமர் 12:1-2, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காம, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். அதான் குணப்படுது இல்லையா? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்கூடாது. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியணும். ஆமென். எது நன்மை இல்லையா? ஆண்டவர் பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு பகுத்தறிகிற அந்த ஆவியை கொடுத்தார். நன்மை தீமை அறிய கனி அங்க வச்சிட்டார் ஆண்டவர். சொல்லிட்டாரு, இது நன்மைப்பா, இது தீமை. பகுத்தறிய ஆவி குத்துட்டார்ல, பகுத்தறியணும் இல்ல. பொண்டாட்டியே தான் கொடுத்தா கூட ஏதும் அந்த பலன் கேட்கணும். பகுத்தறிகிற ஆவி, அதுதான் அந்த உலகத்தில் பாவம் இருக்குது, நன்மை இருக்கு. நீ பகுத்தறிஞ்சு எது பாவனா விட்டுடு, எது உனக்கு நன்மைனா அதை சேர்த்துக்கொள். ஆமென். பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுவதினாலே மறுரூபமாகுங்கள். டிரான்ஸ்ஃபர் ஆக தான் குணப்படுறது.
டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? அதே மாதிரி பிறந்த மாதிரியே இருக்குது. அதே கோபம் இல்லையா? அது என் பிறவி குணம் பாஸ்டர். எங்க போடு பிறவி குணம்? பிறவி குணம் நடுவில் வந்த குணம் டிரான்ஸ்ஃபர் ஆகு. மாறு மாற முடியுமா? எத்தனை பேர் மாற முடியும்? எனக்கு கூட தான் பிறக்கும் போதே எனக்கு முன்கோபம் ஜாஸ்தி. இப்போ எனக்கு முன்கோபம் தான் உங்களை வச்சிருப்பேன் நான். சரி தோத்திரம் கொஞ்சம் குணப்பட்ட பிறகு இல்லையா, கொஞ்சம் மறுமானால தோத்திரம் ஓஞ்சி போ, கோபத்தை அடக்கிறோம். ஆமா சொல்லுங்க. ஸோ அப்படின்னு என்ன, இங்க வந்த பிறகு அது குணப்படுது, ரட்சிக்கப்படுது, மனம் திரும்புகிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது, தன்னை மாற்றிக் கொள்கிறது. அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகிறது, அந்த கீழ்ப்படுதல் உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ரட்சிப்புனா என்ன? குணப்படுதல். ரட்சிப்புனா என்ன? கனி கொடுத்தல். ரட்சிப்புனா என்ன? பிள்ளைகளை போல மாறுதல். ரைட். இரண்டாவது ரட்சிப்புனா என்ன தெரியுமா? மறுபடியும் பிறத்தல். மறுபடியும் பிறப்பது தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு மனம் திரும்பி அப்படியே விட்டு போக கூடாது. அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? பிறத்தல். ஆண்டு வாசிங்க யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கத்தோமு கேட்கிற வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 7 வசனங்கள். இயேசுவுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கதோமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. கவனிங்க, இந்த மறுபடியும் பிறத்தல் என்ற வார்த்தைக்கு இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகுதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். கவனிங்க, ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படி சொல்றாரு. காற்றின் பிறப்பிடத்தையும் அது முடிவடையும் இடத்தை அறியாத போதிலும் காற்று வீசுவதை ஒரு மனிதன் உணர்ந்து செயல்படுவது போல ஆவியினால் பிறந்தவன் ஆவியானவரை பற்றி முழுவதும் தெரிந்திராத போதிலும் அவரது செயல்களை உணரவும் அனுபவிக்கவும் அவரது அகத்தூண்டுதலை புரிந்து கொண்டும் செயல்பட முடியும். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இதை என்ன சொல்றாருன்னா, இங்க ஆவியானவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவர் சத்தத்தை கேட்கிறோம், நம்முடைய இருதயம் தூண்டப்படுகிறது, நம்மளை செயல்பட வைக்கிறது. போதா? இதுதான் மறுபடியும் பிறத்தல். கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆண்டவரை விசுவாசிக்கிறது, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவியானவரை நம்ம நம்புறது, கண்ணுக்கு தெரியாத ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவது, கண்ணுக்கு தெரியாத ஆவியானுடைய தூண்டுதலாலே நம்ம செயல்படுவது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆவியானுடைய சத்தத்தை கேட்பது இல்லையா, கீழ்ப்படிவது. இப்போ இங்கே ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறதுனால அவருடைய சத்தத்தை கேட்கிறீங்க, உங்க இருதயம் தூண்டப்படுகிறது இல்லையா, கீழ்ப்படுகிறீங்க. இதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்கு அடையாளம். புரியுதா? அவன் தேவ சத்தத்தை, தேவனை பார்க்கல, ஆனா தேவ சத்தத்தை கேட்கிறான். தேவன் அவன் இருதயத்தை தூண்டும் போது என்ன பண்றான்? உணர்வு அடைகிறான். பாவத்தை குறித்து அவன் தூண்டும் போது அவன் மனம் திரும்புகிறான். ஆமா, புரியுதா? அதுதான் காற்று வீசுது, எங்க இருந்து வருது எங்க போகுது நமக்கு தெரியாது. அதே போலவே ஆவியினால் பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான். இதுதான் மறுபடியும் பிறந்த பிறப்புக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கவனிக்கணும். அப்போ ஒரு ஆளு தேவனுடைய வார்த்தையை கேட்டும் பரிசுத்த ஆவியானவர் உன்னை தூண்டும் போது கூட நீங்க கீழ்ப்படியாம நீங்க கடினப்படுத்தும் போது நீங்க மறுபடியும் பிறக்கலின் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்திருந்தா நீங்க தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிவீங்க. அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி அப்படியே ஒபே பண்ணுவேன். இல்ல கீழ்ப்படிய மாட்டீங்க. ஆனா நீங்க மறுபடியும் பிறந்த அனுபவம் இருந்துச்சுன்னா தேவ சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ணுவீங்க? அப்படியே முழங்கால் படியிட்டு இயேசுவே என்னை கிருபையாய் ரட்சியும் ஆண்டவரே இல்லையா. கவனிங்க, தாவீது பாவம் செஞ்சிட்டாரு. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவரோடு பேசும்போது அவருடைய ஆவி தூண்டப்பட்டு தன் பாவ உணர்வு உண்டாகி அங்கே முட்டி போட்டு இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க கேட்டாரா? இதுதான் மறுபடியும் பிறந்த மனுஷனுடைய அனுபவம். சில பேர் ஆண்டவர் எவ்வளவு தூரம் இன்னைக்கு 29 தான் இன்னைக்கு தேதி. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் இன்றி சடுதிலே நாசம் அடைவான். ஆண்டவர் உங்களோட அடிக்கடி பேசுறாரு, ஆனா உணர்வே கிடையாது. அப்போ அவன் யாருன்னா மறுபடியும் பிறந்த அனுபவனுக்குள்ள இல்லை. நீ மறுபடியும் பிறந்திருந்தா தேவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கீழ்ப்படிவேன். ஆமா ஆமா, அவன் தான் மறுபடியும் பிறந்த மனுஷனுக்கு அடையாளம். புரிஞ்சிட்டீங்களா? இது ஒரு ரட்சிப்பினுடைய அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அப்படியே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவது, ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிவது. அவங்க தான் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்கு அடையாளமாக இருப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்பார். அதுதான் பைபிள் சொல்லுது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கும். ஏன்னா தேவன் பேசும்போது அதை கேட்டு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கும். ஏன் மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாம ஜெபம் பண்ற? மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாம ஜெபம் பண்ணா உன் ஜெபம் கேட்கப்படாது. புரியுதா? மறுபடியும் பிறந்த அனுபவம் உனக்குள்ள இருக்கணும். அவங்க ஜெபத்தை ஆண்டு கேட்பார். நீ இவ்வளவு நாள் பண்ண ஜெபத்தை ஆண்டு ஏன் கேட்கல? உங்களுக்கு இன்னும் மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லை உங்கள் வாழ்க்கையில. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஆனா கீழ்ப்படியில. அதனால உங்க வாழ்க்கையில தேவன் உங்க ஜெபத்தை கேட்கல, விண்ணப்பத்தை கேட்கல, உன் சத்தத்தை உன்னுடைய கண்ணீரை கேட்கல, உன்னுடைய கஷ்டத்தை பார்க்கிறாரு. ஆனா தேவனால் செயல்பட முடியல. ஏன்னா உனக்கும் தேவனுக்குன்னா இல்லை, சம்பந்தம் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் சர்ச்சை வரீங்க, வாரம் வரீங்க இல்லையா, ஜெபம் பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க, காணி கொடுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனால் ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த நன்மைக்கு இன்னும் வராமல் இருக்குது. காரணம் என்னன்னா மறுபடியும் பிறந்த அனுபவம் உனக்குள்ள இல்லை. ஆமென். மூன்றாவது ரட்சிப்பு என்பது புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5:17. So new creation. நியூ கிரியேஷன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். எப்படி இருக்கணுமா? புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன், ஒரு புது சிருஷ்டி. பழையவனை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிய. கை தட்டுங்க பார்க்கலாம். புது சிருஷ்டி. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சிருஷ்டி, புது சிருஷ்டி இல்லையா? ஆனா அவங்களுக்குள்ள யார் வந்துட்டான்? சந்தர்மா சாத்தம் உள்ள வந்துட்டான். கவனிங்க. நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம வாழ்க்கை ஒரு நியூ கிரியேஷனா மாறணும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்றாங்க, என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டியோ உன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை, உலகத்துக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை, பேய்க்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. யுவர் நியூ கிரியேஷன். அதான் சொல்றேன், நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா, பாரம்பரியத்தை பின்பற்றாதீங்க. ஆமா சொல்லு இல்லையா. உலகத்துக்கும்
வாசிமா 2 கொரிந்தியர். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்ல. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்ல. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்ல. அவிசுவாசியும் விசுவாசிக்கும் பங்கேது? ஹலோ, பங்கே இல்ல. அவிசுவாசி தான், விசுவாசி தான். யூ ஆர் நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியா இருக்கணும். ஏன்னா அந்த கிறிஸ்துக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, விசுவாசியும் அவிசுவாசியும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. அதான் நியூ கிரியேஷன், அதான் ரட்சிப்பின் அனுபவம். இன்னும் நீ அவங்க கூட சேர்த்து ஒராசின்னு இல்லையா, மாமா விட்டக்கூடாது, மச்சானை விட்டக்கூடாது. ஆமா ஏமா பொண்ணு பாருன்னா, பாஸ்டர் எங்க தங்கச்சி பொண்ணு பார்த்துருக்கிறேன், இன்னும் ரட்சிக்கப்படலை, கோயிலை கொண்டாந்து ஞாசானம் கொடுத்துட்டு அப்புறம் மாத்தியான்னு யோசிக்கிற. அப்போ நீதிக்கும் அநீதிக்கும் நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க இல்லையா. கவனிங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஆனால் ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது. கவனிங்க, உலகத்தில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய இந்துக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களோட ஃபெலோஷிப்பில் இல்லை, ஃபெலோஷிப்பில் இல்லை. ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஓகே தோத்துறோம் இல்லையா. அவனோட ஒட்டி உறவாடுறது, அவனோட டீ குடிக்க போகிறது, அவனோட சோறு தூண்டுறது, அவனோட கட்டி தழுவிக்கிறது, ஓரம். ரட்சிக்கப்பட்டியா, மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டியா, அவனோட என்ன நண்பனாயிரு, ஆனா உறவு ஏற்படுத்திக்காத. புரியுதா? நீ மறுபிறப்பு அடைஞ்ச அனுபவம், நீ ஒரு புது சிருஷ்டி. புரியுதா? பழையவனை எல்லாம் என்ன பண்ணும், ஒளிந்து போயிருக்கணும். நீ நியூ கிரியேஷன். ஆமென். ஆமா, இயேசு சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். உன்னை பார்க்கணும், யாரை பார்க்கணும்? ஏசப்பா உன் வாழ்க்கையில் பார்க்கணும். உன்னுடைய அன்பு இருக்கா? வம்பு தான் பண்றே தவிர அன்பு இல்லை. அன்பு பாருங்க, சகலத்தின் தாங்கும், சகிக்கும், விசுவாசிக்கும். அன்பு இருமாப்பாம இருக்காது, அன்பு தன்னைத்தானே புகழாது இல்லையா. இயேசு போல அன்பாயிரு, இயேசு போல சாந்தமாயிரு இல்லையா. இயேசு போல நுகத்தை சுமக்க கத்துக்கோ, இயேசு போல ஜெபம் பண்ணு. ஏன்னா என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. உன்னை பார்க்கிறவங்க உங்க வாழ்க்கையில இயேசுவை தான் பார்க்கணும், உன் செயல் அப்படிதான் இருக்கணும். ஆமா, ஹல்லேலூயா. நீ கிறிஸ்தவங்களா எப்படிங்க தெரியுது? நீங்க பேசும்போதே அவ்வளோ அன்பா பேசுறீங்க, ஒரு அன்பா பழகுறீங்க, உங்களுக்குள்ள இவ்வளவு சகிப்புத்தன்மை இல்லையா. ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம், கவனிங்க, காளியார் கோயிலுக்கு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அவங்க தட்டை அவங்க தான் கழுவணும். என் தட்டை என் கூட வந்து ஒரு உடன் ஊழிக்காரன், நான் கழுவுறேன் பாஸ்டேன்னு சொல்லிட்டு போனால், எப்படி கை கழுவின அவனில்ல, அவன் நக்கிடுவானே, நான் என் கையை கைக்கோள் போனல. கைக்கோள் போனால் கவனிங்க, அந்த தண்ணி வருது எல்லாம் உள்ளே போகுதுல, ஃபுல்லாக இந்த சோறும் இந்த கவேப்பிலையும் அடைச்சி தண்ணி போகல. நானே போய் நம்மகிட்ட எடுத்து தீ வெளி போட்டேன். 2 பேர் நான் பார்த்தாங்க, இங்கே வேலை செய்கிறீங்களா? ஐ எம் பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், செங்கப்பட்டில் இருக்கிறேன், 2 சர்ச்சு. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்தது? இதாங்க இயேசு செஞ்சாரு, நீ செய்வியா? யாருமே செய்யல. அந்த இடத்த நான் போனேன், பார்த்தா ஃபுல்லாக அடிச்சு தண்ணி உள்ளே போல. அவன் பாட்டு கைவிட்டு போயினே இருக்கலாம் தவிர, என்னடா தண்ணி உள்ளே போலையே, தண்ணி மேலே வருது இல்லையா. நான் போய் 2 கையால் அள்ளி வெளி போட்டேன். சோ கனி, மறுரூபம், புது சிருஷ்டி. பாஸ்டர் உங்களுக்கு சகிப்புத்தன்மை தாஸ்தி பாஸ்டர். ஆமா, நான் பரவ போயிடுவேன், நீ சகிப்புத்தன்மை இல்லை, இங்கே இரு. சும்மா இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை செயல்படுத்தி காட்டணும். எல்லாரும் ஆச்சரியம் பார்த்தாங்க, ஒரு மாதிரியா கூட பார்த்தாங்க. நன்மை செய்யுமா, நன்மை செய்ய அறிஞ்சிருந்த நன்மை செய்யலாம், அது எனக்கு பாவம் இல்லையா? இதெல்லாம் செய்யணுங்க, கத்துக்கணும் நம்ம. அதுதான் புது சிருஷ்டி இல்லையா. எங்க வீட்டில் சாப்பிட்டு தட்டு கூட நான் எடுக்க மாட்டேன், ஆனா அங்க போய் பாருங்க இல்லையா, அங்க வந்த எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டேன். ஏன் வீட்டில் செய்ய வேண்டியதான் பாஸ்டர், செய்யணும் ஆசை தான், ஆனால் விட மாட்டுறாங்க. போ நான் பார்த்து கழிக்கிறேன் போ. எனக்கும் ஒரு நாளைக்கு பாத்திரம் கழுவி போடணும், தட்டெலாம் கழுவணும் இல்லையா, எனக்கு ஆசை தான் இருக்குது. ஆனால் என் பொண்டாட்டியை என் மாமியாரை விடாது. நான் பார்த்துக்கிறேன் போங்க, அந்த அம்மாவுக்கு 86 வயசு, நான் பார்த்துக்கிறேன் போங்க. இப்படிப்பட்ட மாமியார் கிடைக்கலாம், நீ குத்து வைக்கணும். ஏன்
உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாத இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளும். எனக்குள்ள அந்த அந்த ஒரு கிருபை அல்லது சில 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 புது சிருஷ்டிக்கான காரியங்களை நான் கற்றுக்கொள்றேன். நான் பெரிய நீதிமான் சொல்ல கற்றுக்கொண்டு செய்கிறேன். அதுதாங்க புது சிருஷ்டி. நீங்க கிறிஸ்தவங்களா, எந்த சர்ச்சுக்கு போறீங்க? மெராக்கல் செகண்ட் அசம்பிளி செங்கல்பட்டு. அப்படியா, உங்க பாஸ்டர் நல்லா வளர்த்துருக்கிறாரே அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு இல்லையா, ஆமா அப்படியே நம்ம எந்த அளவுக்கு தாழ்மை, சகிப்புத்தன்மை, ஒரு புது சிருஷ்டி என்பதை எங்க போனாலும் நம்ம வெளிப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதாங்க ரட்சிப்பினுடைய அனுபவங்கள். நாலாவது வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானம் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்க, நிமித்து பாருங்க. ரட்சிப்பு என்பது என்ன? நீதிமானாக்கப்படுதல். என பைபிள் போட்டிருக்கு, நீதிமான் ஒருவனும் இல்லை. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனோம் என்று ரோமர் சொல்றார். அவர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் யாருமே நீதிமான்களே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டபடினால நம்ம எல்லாம் நீதிமானா இருக்கிறோம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நீதிமானா யாரு? ரைச்சியஸ் மேன். நேர்மையாய் வாழுகிறவர்கள், நேர்மையா வாழ்றவங்க. புரியுதா? நீ ஒரு நீதிமான் என்பதை உங்க ரட்சிப்பு தான் விளங்க பண்ணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீங்க நேர்மையா இருக்கீங்கன்றத உங்க ரட்சிப்பு தான் விளங்க செய்யும். பொய் சொல்ல மாட்டீங்க, திருட மாட்டீங்க, கோல் சொல்ல மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. கோல் சொல்ல மாட்டீங்க. நீங்க ஒரு நீதிமான் என்பதை நீங்க உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தினீங்கன்னா உங்க ரட்சிப்பு பூர்ணப்படுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க தின்னுட்டு இருக்கிறாங்க. ஆட்டோவில் மிஸ் பண்ண பொருட்கள், ஆட்டோவில் மிஸ் பண்ண நகைகள்லாம் கூட சில பேர் கொண்டு போய் செக்ஷன் கொடுத்து நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. கைத்தட்டுங்களேன். ஆட்டோக்காரெல்லாம் அப்படி இருக்கணும், கார் ஓட்டுங்களும் அப்படி இருக்கணும். யாராவது மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா, நான் சொன்னோம், நீங்க கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்துடணும். அது உங்களுடைய நீதியை வெளிப்படுத்தும். நீங்க ஒரு நீதிமான், ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள் என்பதை விளங்க செய்யும். ஆமென். ஏன்னா உங்களை ஒரு கண் 2 கண்ணு பார்த்துக்கினே இருக்கும். நீ என்ன பண்ற, அதுக்காகவே ஆண்டவர் டெஸ்ட் வைப்பார். உனக்கு டெஸ்ட் வைப்பார். நீ தூக்கி பாக்கெட்ல போட்டுனா அத மாதிரி 10 மடங்கு லாஸ் உனக்கு உண்டாயிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நீதிமான். நாங்க அந்த மீட்டிங் போயிருந்தல சொன்னாங்க, எத்தனை பேர் கேசல் நடத்துறீங்க? கேர்செல் பராமரிப்பு குழு நடத்துறீங்கன்னு கேட்டேன். நல்லா உயர்த்தி காட்டு. அது ஒரு பெரிய பாக்கியம். கேர்செல் நடத்துறவங்களுக்கு பல தகுதி இருக்குன்னு சொன்னாரு. அதுல முதல் தகுதி, கேர்செல் நடத்துறவங்க முதலாவது ஒழுங்கா தசமபாவம் கொடுக்கலாம் தான் அவனை மட்டும் கேர்செல் சேர்க்கணும். ஏன்னா அவன் பணத்துல உண்மையா இல்லைன்னா மற்ற எதுவும் அவன் உண்மையா இருக்க மாட்டான். கேர்செல் நடத்துறவங்க, பராமரிப்பு ஊழியம் செய்யறவங்க, ஊழியம் செய்யறவங்க, பெண்கள் ஐக்கியத்தில் இருக்கிறவங்க, ஆண்கள் ஐக்கியத்தில் இருக்கிறவங்க, யாராலும் சரி, அவங்க முதலாவது பணத்துல என்ன பண்ணுமா, உண்மையா இருக்கணும். விசேஷமா இந்த பராமரிப்பு ஊழியம் செய்யறவங்க, ஊழியம் செய்யறவங்களா சொல்றாரு, பராமரிப்பு ஊழியம் செஞ்சா அவங்க முதல்ல அவங்க சர்ச்சு தகுதி என்னன்னா, அவங்க முதல்ல தசமம் கொடுக்குறேன்னு கேட்பாங்களாம். கொடுக்கலாம், கெட் அவுட் போயிட்டு வர. நீ பணத்தில் உண்மை இல்லை, நீ இந்த ஊழியம் செய்யவே முடியாது. ஏன்னா இது பரலோகத்தின் ஊழியம். அநீதியான பொருளை நீ உண்மையா இல்லைன்னா எப்படி தேவனை நம்பி உண்மையான பொருளை ஒப்பு கொடுப்பார்? ஆமா சொல்லுங்க. சில பேர் நல்ல பேங்க்ல ஒர்க் பண்றீங்க இல்லையா, உங்க கையில் எங்க பார்த்தாலும் பணம் தான் இருக்கும். ஆனா ஒரு பணத்தையும் ஒரு 10 ரூபா கூட கொண்டு வர முடியாது. புடிச்சிடுவாங்க. நீதிமானா இருக்கணும், நீதிமானா இருக்கணும். சொல்லணும், சார் ஒரு கை சுத்தம் சார், அந்த அம்மா கை சுத்தம் சார். சொல்லு, கைகளிலே சுத்தம் உள்ளவனும் மாசில்லாமல் இருக்கணும். நம்ம கை சுத்தமா இருக்கணும், நம்ம உள்ளம் சுத்தமா இருக்கணும், நம்ம ஆவி சுத்தமா இருக்கணும், நம்ம எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும். புரியுதா? அவங்க நாங்க நீதிமான்கள். நீதிமான்கள்.
பைபிள் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவா தன் காலத்திலே வாழ்ந்த மக்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தானா. இருக்க முடியுமா? நீ நோவா வாழ்ந்த காலம் எப்படி தெரியுமா? பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்து புசித்து ஜலப்பரலையும் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அந்த மக்கள் மத்தியில நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்திருக்கிறான். ஐயா, நீங்க அப்படிதான் வாழணும். அப்பதான் இயேசு வெளிப்படுவார். ஆமென். அப்பதான் இயேசு மகிமைப்படுவார். சாரு இயேசு கோயில் போறவரு தப்பு பண்ண மாட்டார் இல்லையா? அப்படி நம்புறாங்களா? கவனிங்க, நீங்க ரட்சிப்பட்ட பிள்ளைங்களை வேலை செய்யறது பயமா இருக்கு. ஒரு அண்ணாச்சி சொல்றாரு, கை பதசம் சார் வேணாம், யாராவது ரட்சிப்பட இந்து பிள்ளைங்களை பார்த்து கூட்டுவாங்க. ஏன் நம்ம பிள்ளை சண்டே வந்து ஒரு முக்கால் போட்டு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் 1000 ரூபாய் திருவிட்டு ஆண்டவரே மன்னிப்பார் ஆண்டவரே, 2000 செலவாயிடும். ஆமா, ஹாஸ்பிட்டல் போய் பட்டு கிடக்கணும். நீ 1000 ரூபாய் திருடுனா 10,000 செலவு வச்சிருவ ஆண்டவர். ஏன்னா நீ நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுங்கள். ஒரு கிறிஸ்தவன் என்பதை வாழ்ந்து காட்டுங்க. அவதான் நீதிமான். அதான் ரட்சிப்பினுடைய அனுபவம். அதை விட்டுட்டு இல்லையா மனம் போல வாழ்றது இல்லையா, எப்படியும் வாழ்றது, அப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் வாழ்றது. நோ, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை செய்வி, பாகால் தெய்வமான பாகால செய்வி. ஆனா 2 வாழ்க்கை வாழாது. இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றிருப்பான். சில பேருங்க 2 வாழ்க்கை இல்லை, 3 வாழ்க்கை. சொல்ற ஆண்டவரே, கழுவப்பட்ட பன்றி திரும்பவும் மறுபடியும் சேர்த்து வேண்டுமா? நீ கழுவப்பட்ட பன்றி இல்லை. வயசு சொல்றது, நான் சொல்லப்ப உங்களை பண்ணின்னு ஆண்டு சொல்றாரு. வாசிமா 2 பேர் நினைக்கிறேன். கழுவப்பட்ட பன்றி 2 ஓம சொல், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. இது ஒரு பழமொழி. என்னது? நாய் தன் கக்கினதை தின்னுவது ஒரு பழமொழி. சொல்லுவாங்களே, நாய், அது நாய் குணம், கக்கிட்டு அதே சாப்பிட்டோம். வாஞ்சி எடுத்து நீ யாராவது சாப்பிடுங்க, மறுபடியும் எடுத்து வாஞ்சி எடுத்துட்டு, ஐயோ நாய் குணம் என்ன தெரியுமா? அதுதான் நாய்கள் பரலோகத்துக்கு போவதுன்றார். ஏன்? அது கக்கிந்த திரும்ப தின்னுடும். ஏசு ஏற்றுக்கொண்டோமா, ரட்சிக்கப்பட்டுமா, மனம் திரும்பிட்டுமா, சர்ச்சைக்கு வந்துட்டுமா, மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது. ஆமென். நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். ஒரு ரட்சிப்பின் அனுபவம் பூரணப்படணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா தகுதி கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்றாரு. ஆமென். அவங்க நல்ல ரட்சிக்கப்பட்டவங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? நீதிமானா இருப்பார்கள். எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். அந்த நாட்கள் நீதிமானா இருந்திருக்கிறான். ஆமென். முடியுமா? உங்களால முடியுமா? வாழ்ந்தே காட்டணும். அப்பதான் உனக்கு அந்த இல்லையா பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். இது கொஞ்ச கால வாழ்க்கை தான். போன வாரம் ஒரு பிள்ளை அடக்கம் பண்ண 36 வயசு செத்து போச்சு. எத்தனை வயசு? 36 வயசு இறந்துச்சு. நம்ம வாழ்க்கை கேரண்டி கிடையாது. ஆனா செத்தா அங்க போனோம். சாகர வரைக்கும் இயேசுவே 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 செத்துட்டா. கர்த்தர் பரலோகத்தில் அவளுக்கு நல்ல இல்லையா, ஆமா பைபிள் போட்டிருக்கு, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாகவே நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்ன? உங்க வாழ்க்கையின் முடிவு என்ன? உங்க வாழ்க்கையின் முடிவு என்ன? வாழ்க்கையின் முடிவு மரணம், மரணத்தின் தொடக்கம் பரலோகம், நித்திய ஜீவன். அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? இன்னைக்கு வர்றான்னு வச்சுங்க, இன்னைக்கு இயேசு வர்றாரு, நைட்டு வந்துடுறாரு, என்ன பண்ணுவேன்? இந்த படம் பார்த்து போய் வீட்டை பார்த்தோம், டக்குனு இயேசுப்பா அவருக்கு வருது, போயிடுவியா? தெரியல பாஸ்டர், நான் இன்னும் அப்படி இப்படிதான் பாஸ்டர் இருக்கிறேன். 2 முறை பிறந்தால் 1 முறை சாவு, 1 முறை பிறந்தால் 2 முறை சாக வேண்டும்.
புரியுதா? 2 முறை என்பது ஒன்று தாயின் வயிற்றில் பிறப்பது, இரண்டாவது மறுபிறப்பு ஞானஸ்தானத்து மூலமாய் பிறப்பது. 2 முறை பிறந்தால் 1 முறை தான் உன் சாவு. ஆனா 1 முறை பிறந்துனா நீ 2 முறை ஒன்னு உலக பரம சாவணும், ரெண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14 நினைக்கிறேன், 2ஆம் மரணமாகிய நரகத்திலே தள்ளப்படும். 2ஆம் மரணம் எனப்படும். இருக்க பாருங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்படும். இது 2ஆம் மரணம். 2ஆம் மரணம். அப்ப முதல் மரணம் இந்த உலகத்தை சாவுறது, 2ஆம் மரணம் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவது 2ஆம் மரணம். அதான் இந்த உலகத்தில் இருக்கும்போதே 2 முறை பிறக்கணும். ஒன்று தாயின் வயிற்றில் பிறக்கிறோம், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின் படி நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறோம். 2 முறை பிறந்தால் 1 முறை தான் சாவு. 1 முறை பிறந்தால் 2 முறை சாகணும். எத்தனை பேருக்கு 2 முறை சாகணும் ஆசைப்படுறீங்க? 2 முறை சாகணும். அதான் ஞானஸ்தானம் வச்சிருக்கோம் நாங்கள். ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டோடு உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா இல்லையா, உங்களை ஆண்டவர் நித்திய ஜீவன் நேரம் நடத்தி கொண்டு போய் கொண்டே இருப்பா. அடுத்தது சீஷனாகுதல். அது ரட்சிப்பின் அனுபவம். நாங்கள் எதுக்கு இந்த பராமரி குழு வைக்கிறது தெரியுமா? சீஷனாக வேண்டும். புரியுதா? வாசிங்க ஒரு வசனத்தை, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குதல் ரட்சிப்பின் அனுபவம். புரியுதா? ஆண்டு சொன்னாரு விசுவாசியா சொல்ல சீஷனாகு. சீஷனை யார் தெரியுமா? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. யார் சீஷன்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்சபூல் என்று சொல்வார்கள். அப்ப சீஷன் எப்படி இருக்கணும்? போதகனை போல இருக்கணும். ஹலோ, அங்க சொன்னது யாரு? போதகர் யாரு? இயேசு. அப்ப சீஷனா யாரு? இயேசுவை போல. சீஷனா யாரு? ஏசப்பா மாறி. புரியுதா? நீங்க அப்படிதான் வாழணும். அதே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் முதல்ல என்ன பண்ணணும்? சீஷன் யார் தெரியுமா? தன்னைத்தான் வெறுக்கிறவன். பெருமைக்காக பண்டி வளர்க்கிறவன் கிடையாது. ஹலோ, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் தான் சீஷன். முதல்ல நம்ம உன்னை வெறுக்கணும். உன்னையை வெறுத்து விட்டால் ஊழியம் செய்து, உன்னை வெறுத்துட்டா உனக்கு இந்த கலாத்தியர் 5:19 உன் வாழ்க்கையிலே இருக்காது. தன்னை வெறுக்கிற வாழ்க்கையில கோபம், விபச்சாரம், வேசுதனம், அசுத்தம், காம விகாரம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், கொலை, வெறி, கையாட்சி இதெல்லாம் இருக்காது. உன்னை நீ வெறுத்துட்டினா இதெல்லாம் உனக்கு வராது. நீ சாமியார் ஆயிடுவ, சாதுவா மாடுவ. முன்னாடி போடலாம் சாது பேர் என்ன? சாது கேத்ரின், சாது சிவா, சாது கேத்ரின். ஒரு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எத்தனை பேர் உங்களை வெறுத்திருக்கீங்க? எத்தனை பேர் அப்படி டச் பண்ண கோபம் வரும்? அப்போ நீ வெறுக்கல்னு அர்த்தம். இன்னையோட இறக்கட்டு, உன் ரட்சிப்பு வெளிப்படணும் இல்லையா? ஏசு சாமி ஒருத்தன் கடத்தில் அடிச்சான்.
கணத்துல அடிச்சு தாடி மயிர பிடிங்கிறான். பிடிங்கிட்டு சொல்றான், உன்னை அடிச்சவன் யாரு சொல்லு பார்க்கலாம். இந்த அனுபவம் உனக்கு வந்தா என்ன பண்ணுவ? சமயம் பஸ்ஸில் ஏறும்போது காலை மிஸ்டா, என்ன மிஸ்டர் ப்ரோ, என்ன தெரியாம தான் காலை மிதிச்சிருப்போம். என்ன ப்ரோ, என்ன ப்ரோ, நான் யார் காலையும் மிதிக்க மாட்டேன், மிதிச்சா அப்ப நீ வெறுக்கலன்னு அர்த்தம். சரிங்க சாரி, பரவாயில்ல விடுங்க. அவன் தான் கிறிஸ்தவன் இல்லையா? தெரியாம மோதுற அதன் பின் விளைவுகள் நீங்க பார்ப்பேன். சொன்னா நீ வெறுக்கல, நீ சீஷன் ஆகல, நீ பரலோகம் போவது கூடாத காரியம். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை, உன் சிலுவை ஒன்று இருக்கு, அதை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவன் தான் நல்ல சீஷன். அவன் தான் நல்ல சீஷன், அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். முடியுமா உங்களால? இன்னிலிருந்து ட்ரை பண்றேன் பாஸ்டர் இல்லையா? என்ன வந்தாலும் சகிச்சுக்கிறதுக்கு, அதான் சகிப்புத்தன்மை இல்லையா? அப்படி பார்க்கிறானவே அது தலையாட்டின என்ன ஏனைக்கு ஒரு காலம் வந்தா சில பாருங்க, சாரி தெரியாம மிஸ், ஏய் நீ தெரியாம மிச்சியா தெரிஞ்ச மிஷன் கடவுள் பார்க்கறல்ல. சில பாருங்க பழி வாங்குதான். ஏய் பழி வாங்குறது தேவன் குறித்துமா, நீ பழி வாங்க கூடாது. நீ பழி வாங்கினா தெரியும், இயேசு அறிவார். அதனால நீ இப்படியே உட்கார்ந்துக்கிற. ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு கிருபை இல்லை இல்லையா? அப்படியே இல்லையா? நோ, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தெய்வம் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு இருதயத்தை பார்க்கிறார். ஆமா சொல்லுங்க. வீட்டில் போய் இந்த கலாத்தியர் 5:19 நல்லா வாசித்து, இதெல்லாம் என் வாழ்க்கை இருக்காப்பா இருக்கக்கூடாதுப்பான்னு ஜெபம் பண்ணு. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இதெல்லாம் சேர்த்துக்கோ. ஜென்ம சுபாவத்தை விட்டுடு, மாம்சக்கிரியை விட்டுடு, தன்னைத்தான் வெறுது. சில பேருக்கு அந்த புஸ் புஸ் பாம்பு கோணம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வைராக்கியம் இருக்கும், பழி வாங்குற கோணம் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் இருந்தால் உன் வாழ்க்கை தேவ ஆசீர்வாதம் வராது. வெறுத்து பழி வாங்க கர்த்தருக்குரியது, அவர் பார்த்துக்குவார். நீ பழி வாங்க யோசிச்சுன்னா அவர் வாங்கினாலும் நீ தொலைஞ்சிருவ. ஏன்னா பழி வாங்குதல் எனக்குரிய அவரே சொல்லிட்டாரு. அங்க போர்டில் ஏறி போட்டு பாருங்க, பழி வாங்குதல் கர்த்தருக்குரிய. நீ பழி வாங்க யோசிச்சுன்னா அது ஏன் வேலை? பழி வாங்குறது யார் வேலை? தேவனுடைய வேலை. நீ பழி வாங்க கூடாது. அவர் செஞ்ச நல்லாவே செய்வார், வருத்தம் மீண்டு போக மாட்டான். 600 ரதத்தையும் கடலுக்குள்ள கொஞ்சம் வந்து 3 நாள் பத்தியா ஒருத்தர் இப்படி பண்ணி போக முடியாது. சித்துட்டா நீயா இருந்தா பாதி பேர் வெளியே விட்டுருப்ப, பாதி பேர் உள்ள அமைச்சிருப்ப. நீ பழி வாங்காத யாரையும். தன்னைத்தான் வெறுத்து அவர் உனக்கு வச்ச சிலுவை என்ன பண்ணு, சுமந்து கொண்டு இல்லையா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், ஹே பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம், கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம், கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம். அவன் தான் சீஷன், அவன் தான் சீஷன். ஏசாமியோட யாரும் குப்பை கொட்ட முடியாது தெரியுமா? நான் நினச்சேன் அவன் ரொம்ப அன்பாடன்னு. கவனிங்க, இந்த மத்திய 9ஆம் அதிகாரத்தில் 3 பேர் கேட்பாங்க,
ஆண்டவரே நான் உன்னை பின்பற்றன்னு விரும்புகிறேன், உமக்கு எப்படி சௌக்கியமான்னு கேட்குறான். அவர் சொன்னார், நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைக்கு கூடு இருக்கு, மனுஷகுமாருக்கும் தலை சாக்கிய இடம் இல்லை, இசுமந்தபா எல்லாம் போயின்னு இருந்தார். அவர் ரெண்டாவது ஒருத்தன் கேட்குறான், ஐயா எங்கள் அப்பா செத்துட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரட்டுமா? டேய், மரித்தோர் தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணுவாங்க, நீ போய் வேலை செய்யணும், நீ செய்வியா? அவன் தான் சீஷன், அவன் தான் சீஷன். மரித்தோர் நீ போய் பெத்த தவப்பம்பா இருக்கட்டும், தோத்துறோம், அது அவங்க பார்த்துக்குவாங்க, நீ போய் வேலை செய். நீ நிப்பியா? போயா, நீ மாச்சு ஊழியமாச்சு. ஆனால் சீசன் பாருங்க, அப்படி அவன் தான் நுகத்தை ஏற்றுக்கொண்டவன். என் நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொண்டு என்கிட்ட நீ கற்றுக்கணும், என் நுகம் இலகுவாக இருக்கும். சீசனா லேசான காரியம் இல்லை இல்லையா? எவ்வளவு ஒரு ஹார்டான ஒரு வார்த்தை பாருங்க. அப்பா செத்து கிடக்குறான், நான் போய் அப்பா அடக்கம் பண்ணிட்டு வரட்டுமா? நோ நோ. கவனிங்க, நம்முடைய மறைந்த பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஆவடி அவங்க ஒரு சாட்சி சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய சீஃப் பாஸ்டர் பாஸ்டர் சுந்தரம், எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட இவர் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறாரு, பல வருஷமா இருக்கிறார். அவர் தான் அவருக்கு சாப்பாடு எல்லாமே அவருக்கு அவர் தான் கொடுப்பார். கவனிங்க, அவருக்கு 4 அக்கா ஒரு தங்கச்சி. தங்கச்சி பக்கத்தெருவில் தான் கொடுத்துருக்காங்க. பக்கத்தெருவில் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு. கவனிங்க, குழந்தை பிறந்திருக்கு. அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க, எப்பா தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, நேரம் கிடச்சா போய் என்ன பண்ணு, தங்கச்சி குழந்தைய பார்த்துட்டு பாப்பான்னு சொல்லி அம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவர் பாஸ்டர் சுந்தரம் ஐயாவுக்கு மதியம் சாப்பாடு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டு போய் ஒரு 2 மணி நேரம் படுப்பார். 4 மணிக்கு டீக்கு போய் ஏந்துக்குவார். அவருக்கு தெரியும் இல்லையா? அப்போது கவனிங்க, கேட்காம கொள்ளாம கூட போயிட்டு இருக்கலாம். ஆனால் சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு, ஐயா சொல்லு, பக்கத்தில் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கான், அம்மா போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க, உட்கார வச்சு 2 மணி நேரம் பசங்க பண்ணாராம். நீலாம் ஒரு ஊழியக்காரனாடா, நீலாம் ஸ்டேஷனா இல்லையா? ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது சகோதரனையாவது சகோதரியாவது இல்லையா வெறுக்காவிட்டால் எனக்கு அவன் ஸ்டேஷன் இல்லை, கெட் அவுட். 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாராம். மணி 4 ஆயிடுச்சு, அதுதான் ஃபினிஷ்டு. தங்கச்சியும் பார்க்கல, தங்கச்சி பிள்ளையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. ஒரு முறை பாச சுந்தரம் இவெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்களாம். கல்யாணத்துக்கு போய்க்கிறாங்க. கவனிங்க, ஃபுல்லாக பாஸ்ட் உட்காந்துருக்காங்க. இவர் இலையில மாற்றம் ஒரு எலி வந்துட்டு பெருசா, உண்மை அவர் சொல்ற சாட்சி கேட்டு பாருங்க. ஒரு எலி பக்கத்தில் பாஸ் சுந்தரம் ஐயா இருக்காரு. ஐயா எலி மாறிக்குது, அப்படியே துணுடு, நீ ஏந்த வேற மாதிரி பண்ண மொத்தமாக முடிச்சுக்குவான். அப்படி அவர் சொன்னதுக்கு அப்படியே கண்ணு பொண்ணு கம்மன்னு அந்த எலி துண்டார். நீ செய்வியா? சீசன் தன்னைத்தான் வெறுக்கணும். உப்புலாம் தூக்கி அடிக்கிற, குழம்புலாம் தூக்கி அடிக்கிற இல்லையா, ரசனை தூக்கி அடிக்கிற, கொஞ்சம் காரம் தாசனை தூக்கி அடிக்கிற. அப்புறம் என்ன நீ வெறுத்த, நீ என்ன ஆணு சமுதிரம் நீ உன்னை தாழ்த்தி இருக்கிற. ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க முடியாது சொல்ற ஆண்டவர். லூக்கா 16:24 நினைக்கிறேன், 14:26. யாது ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், ஜீவனோட வெறுத்தணுமா? ஹலோ, ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு நீ சீஷனா இருக்க முடியாது. பொண்டாட்டியை தெய்வம், அப்பா அம்மாவை தெய்வம். ஹலோ, ஒருவன் தகப்பனையும் தாயையும் மனைவி பிள்ளை சகோதரன் சகோதரி தன் ஜீவன் வெறுக்கணும். வெறுத்தாதான் நீ சீஷனா இருக்க முடியும். பரலோகம் ஈஸியா கச்சிடுமா? போய் பாருங்க, இமயமலை பக்கத்தில் போய் பாருங்க, சாமியார்லாம் இல்லையா அந்த ஆணி செருப்பு வச்சு தலைமையில் வச்சுக்கான் டெய்லி. என் பாவ விமோசனம் வரணும் சொல்லிட்டு இல்லையா ஆணிக்கால் செருப்பு போட்டு நடக்கிறாங்க. உனக்கு பரலோகம் ஈஸியா கட்சி நினைச்சியா? இதான் சீஷத்துவம். புரியுதா?
நீ ஆணிக்கால நடப்பியா? பாட்டா செருப்பு போட்டு நடக்க தெரியல உனக்கு, ஹைஸ் போட்டு நடக்கிற. ஆணிக்கால் செருப்பு போட்டு நடப்பியா? அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் ஆணிக்கால் செருப்பு போட்டு நடந்துவா. போடா, நியமனம் சர்ச்சையாவது. பரலோகம் போக வேண்டுமானால் எல்லாரும் ஆணி செருப்பு போட்டு வரணும், ஆணிக்கால் செருப்பு போட்டுன்னு சொன்னா செய்வியா? ஆனா பைபிள் சொல்றாரு, தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது தன் ஜீவனை கூட நீ வெறுக்கலனா நீ எனக்கு சீசனா இருக்க முடியாது. புரியுதா? புரியுதா? ஆமா, இதெல்லாம் இந்த உலகத்தை தற்காலிகமான உறவுகள். அவர்தான் நிரந்தரமான உறவு. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ஆமா, புரிஞ்சுட்டா? உன் ஜீவனை கூட நீ வெறுக்கணும், உன் ஜீவனை கூட நீ வெறுக்கணும். சில பேர் ஜீவனெல்லாம் வெறுக்கிறது இல்லை இல்லையா? ஆமா, 8 மணி ஒரு நைட் பேர் வச்சு பாருங்களேன். நைட் பேர் வச்சா 10 பேர் வந்து உட்காந்துருக்கோம். ஒரு உபவாசம் வச்சா ஒரு 10 பேர் வந்து உட்காந்துருக்கோம். ஜீவனை வெறுத்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றது கிடையாது. செத்துருவியா நீ? ஒரு வாரம் உபவாசம் எடுத்தா 1 மணி நேரம் மூழ்கிருந்தா செத்து போயிடுவியா? உனக்கு இங்கேயே ஜீவனை வெறுக்க முடியலனா எப்படி உனக்கு பரலோகம் கிடைக்கும்? சீசனாக மாறு. ஸ்தோத்திரம். அடுத்தது விசுவாசி ஆகுதல். எபேசியர் 1:13 சொல்லி முடிச்சிடறேன். என்ன? ஆமா, இதெல்லாம் முக்கியமான சத்தியம். நீங்களும் உன் ரட்சிப்பு ரொம்ப அவசியம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட. அப்போ என்ன? விசுவாசியாகுவது ஒரு ரட்சிப்பின் பூரணம். புரியுதா? புரியுதா? ஆமா, விசுவாசினா விசுவாசி. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு என்ன பண்றோம்? தேவனை விசுவாசித்துட்டோம். எந்த சூழ்நிலையும் பண்ணக்கூடாது. புரியுதா? ரட்சிப்பை விட்டுறாத. கர்த்தரை விசுவாசிக்கிறியா இல்லையா? இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா? தீமை செய்யக்கூடாது. ஆமா ஆமா, வாக்கு கொடுத்தோம்ல நீ கல்யாணத்தில். செய்யறியா? 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 அவரு அப்ப ஆடும் தூங்கி கிடக்கும். ஏங்க ராத்திரியில் படுத்தா எதனா சத்தம் கடை ஏந்துப்பீங்களா? ராத்திரியில் படுத்தா பாஸ்டர் 5 மணி தான் ஏந்த பாஸ்டர். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, பூகமே வந்து 2ஆ போனாலும் சரி, அதை பாடு. அது என்ன தூக்கமோ? அப்படிலாம் தூங்கக்கூடாது. என்ன சத்தம் வருது? என்ன என்னமோ யாரோ ஒரு 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 உருமுறை சத்தம் வருது, பார்க்கணும். இன்னும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக சரி இல்லையா, எந்த நேரத்திலும் எழுந்து கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போ தேவ எக்காலம் தொனிக்கும் தெரியாது. தேவ எக்காலம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் இருக்கவங்க நான் பறந்து மேலே போயிடணும். புரியுதா? நீ கும்பகரண மாதிரி நல்லா சாப்பிட்டு இது வரைக்கும் தொண்டை வரைக்கும் நைட்டில் 6 வயது தான் சாப்பிடணும். பிரதேஷ் நைட்டில் எவ்வளோ? 6 வயது சோறு தான். 4 வயது தண்ணி, 4 வயது கேப் இருக்கணும். நைட்டு தான் புல் கட்டு தொண்டை வரைக்கும். நீ போகிறது கஷ்டம். கற்றுக்கோ. நைட்டில் 6 வயதுக்கு மேலே சாப்பிடாது. பாருங்க, டான் 5 மணி தூக்கம் கழிஞ்சோம். நைட்டில் நம்ம பெரிய பையன் வச்சது, சின்ன பையன் வச்சது, புருஷன் வச்சது, பொண்ணு வச்சதுலாம் களி போட்டு அடிச்சு அப்படியா உருண்டையா போயிட்டு தண்ணி குடிச்சு உனக்கு பூகமே வந்தாலும் உனக்கு தெரியாது. வயல் போட்டிருக்கு, அவன் நித்திரை பண்ணுகையில் பிசாசு வந்து களி வச்சுட்டு போயிடுவான். நீ ஜாக்கிரதையா இல்லை, எச்சரிக்கையா இல்லைன்னா பிசாசு வந்து களியை வச்சுட்டு போயிடுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். ஹலோ கவனி, விசுவாசத்தை விடக்கூடாது. அது ரட்சிப்பது. கடைசியா உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும்.
அதாங்க பெரிய பாக்கியம். எத்தனை பேர் ரேஷன் கார்டில் இருக்கு, ஆதார் கார்டில் இருக்கா? நோ யூஸ். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். வாசிமா வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15 11 வாசிங்க. 11 வாசிங்க. 20 வெளிப்படுத்தும் விஷயம் 20 11 5 வரைக்கும். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும், கவனிங்க, ஒரு நாள் வரும், மரித்தோராகிய அவர் யாரா இருந்தாலும் சரி, மரித்தோராகிய சிறியோரையும், சிறியோர்னா யாரு, யாரா இருந்தாலும் சரி, சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களிலே எழுதப்பட்டவின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். எஸ், அடுத்தது சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை, கடல் விழுந்து செத்தவனே சமுத்திரம் ஒப்படைச்சிடும். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில், கவனிங்க, ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பிரதர்ஸ், உங்க பெயரும் என் பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோடனே நம்ம பேரை ஜீவ புஸ்தகம் எழுதிடுவார். புரியுதா? நிறைய புத்தகம் இருக்குது, அதுல ஒரு புத்தகம் ஜீவ புஸ்தகம். ஜீவ புத்தகம் பேரை தேவன் என்ன பண்ணுவாரு, எழுதுவார். அதுல பேர் எழுதப்படாத எவனா இருந்தாலும் சரி, அவன் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. புரியுதா? ரெண்டாவது, அந்த பேரை தேவன் கிரிக்கிடக்கூடாது. கிரியை பார்த்து தேவன் கிரிக்கிட்டார்னா முடிஞ்ச ஜோலி. இதெல்லாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வர ஒரு காரியம். உங்க ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள். உங்க ரட்சிப்பு மேல இல்லையா கவனமா இருங்க. தேவன் இலவசமாய் கொடுத்த இந்த ரட்சிப்பை எந்த சூழ்நிலையிலும் விட்டுறாதீங்க. அதுல நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, இந்த செய்தியை மறுபடியும் போட்டு கேளுங்க. யூடியூபுடைய இது என்ன, மிராக்கிள் செகண்ட் அசெம்பிளி போட்டிங்கன்னா நம்ம யூடியூப் ஓப்பன் ஆகும், நம்ம செய்திலாம் வந்துடும். அப்போ செய்தி கேளுங்க, மறுபடியும் கேளுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேளுங்க, இல்லையா? அப்போ உங்களுக்கு இதெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும். நம்மளாம் எழுந்து நிற்கலாமா? சொல்லுங்க, ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. மனம் திரும்புதல் என்ன? கனி கொடுத்தல், பிள்ளைகளை போல் மாறுவது, குணப்படு. இன்னும் இருக்குது, 3 தான் சொல்லி இருக்கிறேன். தோத்திரம். 2வது மறுபடியும் பிறத்தல். 3வது புது சிருஷ்டியாய் இருத்தல், நியூ கிரியேஷனா இருக்கணும். 4வது நீதிமானாக்கப்படுதல். 5வது சீஷனாதல். 6வது விசுவாசியாதல். 7வது ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுவது. 8வது நித்திய ஜீவன். இதெல்லாம் இந்த ரட்சிப்புல நாம் வரும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதில் நீ பூர்ணப்படும் போது வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள் எல்லாமே உங்க மேலே வீசப்படும். ஆமென். கண்ணை மூடி, ஏசப்பா, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நான் நிற்கணும் ஆண்டவரே. என்னை ரட்சியும் ஆண்டவரே. என் நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே. நான் நல்ல ஸ்டேஷனா இருக்கணும் ஆண்டவரே. நான் நல்ல ஒரு விசுவாசியா இருக்கணும் ஆண்டவரே. என் பேர் ஜீவபுஸ்தகத்துல இருக்கணும் ஆண்டவரே. நான் மறுபிறப்பு அனுபவம் எனக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும்
எல்லாம் உமக்காக ஆண்டவரே. ரட்சிப்பின் அனுபவம். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழணும். அவமானம், நிந்தை, சிலுவைதனை எனது ஜீவனை நான் மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் எண்ணவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. கை உயர்த்தி நான் உமக்காக வாழணும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உமக்காய் வாழணும் ஆண்டவரே. அதுக்கு தேவை இந்த ரட்சிப்பினுடைய
ரட்சிப்பினுடைய அனுபவங்கள். ரட்சிப்பின் அனுபவங்கள் இல்லைன்னா உங்களால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ முடியாது. உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட முடியாது. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் காத்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நான் இருக்கணும். ஆண்டவரே, பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே இந்த நல்ல மத்தியான வேலைக்கு நான் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளிலும் கூட இந்த வாக்குத்தத்தத்தினுடைய அடிப்படையில் ரட்சிப்பின் அனுபவங்களை, பூரணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2வது ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே இன்னும் தொடர்ந்து கடந்து வர ஐயா பலப்பட, பூர்ணப்பட, குணப்பட உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, உதவி செய்யும். அவருடைய இருதயங்களை திறந்து உம்முடைய வசனங்களுடைய இருதயத்தை வையும். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவரே அவர்கள் நல்ல ரட்சிப்பின் அனுபவத்தில் ஆண்டவரே ஒரு நாளும் உலகத்தோடு உலகமாய் நாங்கள் போய்விடாதபடிக்கு நாங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய், உப்பாக, வெளிச்சமாய் நாங்கள் இருக்க எங்கள் கிருபை தரும்படியாக ஜெபம் பண்றப்பா. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நல்ல சுக, பல, ஜீவன், ஆரோக்கியம், தீர்க்காயுசு உண்டாகட்டும். கர்த்தருடைய சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழ பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.